ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தேங்காய் பால், ஒரு முடி தேங்காய் எடுத்து நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு 2 பால் எடுத்து வச்சுருக்கேன். இது ஃபஸ்ட்டு பால், இது லாஸ்ட்டில் ஊற்றிக்கலாம். இது 2ஆம் பால். நம்ம இப்போ இதை தான் ஊற்றி ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டு நான் இன்னைக்கு இந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக தான் பண்ண போகிறேன். 2ஆம் பால் ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். சேமியா கொஞ்சமாக நெய் ஊற்றி வறுத்து வச்சுருக்கேன். நான் கரியாமல் இந்த மாதிரி வறுத்து வச்சுக்கிடுங்க. நான் இன்றைக்கி கொஞ்சமாக தான் பண்ண போகிறேன். இப்போ இந்த தேங்காய் பால் 2ஆம் பால் கொதிச்சிருச்சு. இப்போ இதில் போட்டுக்கலாம். இது இடையிடையாக கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். அடி பிடிக்காமல் பார்த்துக்கிடணும். சீக்கிரமாக வந்துடும். இந்த மெத்தேடில் பண்ணிங்கன்னா நிறைய பேர் வேறு மெத்தேடில் பண்ணுவீங்க. நான் வீட்டில் இந்த மாதிரி தான், இதே மெத்தேடில் தான் இந்த சேமியா பாயசம் வைப்பேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குடிக்காதவங்க கூட கேட்டு வாங்கி குடிச்சிருக்காங்க. என்ன போட்டிங்க, மசாலா ஏதாவது போட்டிங்களா பாயசத்துக்குன்னு சொல்லி ஏதாவது அரைச்சி ஊற்றினீங்களா எல்லாம் கேட்டாங்க. அப்படி விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி டேஸ்ட்டு நல்லா இருக்கும். வாங்க பார்க்கலாம். லாஸ்ட் வரை வீடியோ பார்த்துக்கிடுங்க. இதில் நான் நீங்கள் காய்ச்சி ஆற வைக்கணும்னு கிடையாது. பாக்கெட் பால் அப்படியே கூட ஊற்றிக்கலாம். இது காலையிலே காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் இருந்து, அதனால் நான் அதை தான் ஊற்றிக்கிடுவேன். பால் ஊற்றிக்கலாம். இது பாக்கெட் பால் தான். இப்போது இந்த தேங்காய் 2ஆம் பாலும் பாக்கெட் பாலும் சேர்ந்து அப்படியே இந்த சேமியா அதிலே வேகட்டும். நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க. நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இந்த சேமியாவும் வெந்துருச்சு. ரொம்ப குழையக்கூடாது. குழைஞ்சோன்னா எல்லாம் கட்டை பிடிச்சது மாதிரி அதோட டேஸ்ட்டே போயிடும். நல்லா வேகணும், பட் குழையக்கூடாது. இந்த இதில் இங்கே பாருங்கள், நான் ஜவ்வரிசி வேக வச்சுருக்கேன். இது வேக வைக்கிறதுக்கு வெரி சிம்பிள் தான், ஈஸியான மெத்தேடு. எப்படின்னா, தண்ணி இந்த பாத்திரத்தில் அரை பாத்திரம் கொதிக்க வச்சுட்டு நல்லா கொதித்த உடனே ஜவ்வரிசி எடுத்து கொட்டி அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுட்டேன். அது ஆறுனதுக்கு அப்புறம் எடுத்து பார்த்தா இந்த ஆஃப் அப்படியே வெந்திருக்கும் இந்த சூட்டிலே. அதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் வச்சு ஒரு 10 மினிட் கூட ஆகாது, ஒரு 5 மினிட் கொதிக்க விட்டோன்னா உடனே இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கும். பாருங்கள், நான் கட்டியாக வேக வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இதில் போட்டுக்கலாம். நல்லா கைவிடாமல் அடியில் பிடிக்காமல் இது பண்ணி கொடுங்க. பாருங்கள், இன்னும் நம்ம 2ஆம் பால் ஊற்றலை. பாக்கெட்டு பாலும் அந்த ஃபஸ்ட்டு பால் ஊற்றலை, ஃபஸ்ட்டு பால் ஊற்றலை. 2ஆம் பாலும் பாக்கெட் பாலும் ஊற்றிருக்கோம். இனி தான் 2ஆம் பால் ஊற்றணும். பாருங்கள், சிம்பிள், வெரி சிம்பிள், ஈஸியாக சீக்கிரம் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. ரெண்டும் சேர்ந்து நல்லா வெந்துருச்சு. இந்த கண்டிஷனில் நம்ம இப்போது ஃபஸ்ட்டு பால் ஊற்றிக்கலாம். கட்டியாக எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குது. இதே மெத்தேடில் நீங்கள் பண்ணி பாருங்கள். சேமியா பாயசம் குடிக்காதவங்க கேட்டு வாங்கி குடிப்பாங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம சுகர் போட்டுக்கலாம். அவங்கவுங்க தேவைக்கு சுகர் போட்டுக்கிடுங்க. எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கிடுங்க. இப்போது சுகர் போட்டாச்சு, அளவுக்கு போட்டிருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சமாக போட்டோம் போடலை, அந்த மாதிரி ஒரு நுள் உப்பு போட்டுக்கிடுங்க. அப்புறம் இந்த ஸ்வீட்டு கொஞ்சம் பேலன்ஸ் ஆகிறதுக்காக தான் நல்லா இருக்கும், டேஸ்ட்டு நல்லா இருக்கும். பாருங்கள், பாயசம் அவ்வளோதான். இனி தாளிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும். இது நம்ம இறக்கி கொஞ்சம் ஆறி வரும்போது இன்னும் நல்லா திக்காகும். இல்லைன்னா நீங்கள் நல்லா இன்னும் திக்காக எடுத்தீங்கன்னா, கொஞ்சம் கட்டியாக இறக்கிட்டீங்கன்னா இது ஆறும்போது நல்லா ரொம்ப திக்காயிடும். அப்படி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி அளவில் பண்ணிங்கன்னா நமக்கு குடிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காகும் போது சூப்பராக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம நெய் விட்டு தாளித்து ஊற்றிக்கலாம். அவ்வளோதான்.
இப்போது நம்ம இதில் ஏலக்காய் 3 தள்ளி போட்டுடலாம். நெய் ஊற்றிக்கலாம். ட்ரை கிரேப்ஸை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயிடுச்சு. இப்போ அதை இப்படி போட மாட்டீங்க. நான் வந்து கொஞ்சமாக தேங்காய் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் போடுவேன். அது வந்து நல்ல ஃப்ளேவர் நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். அதுக்காக டேஸ்டியான ஹெல்த்தியான அடிப்பொலி சூப்பர் ஒரு இனிப்பு சரி ரெடி பண்ணியாச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. பாய்.